திரு சுமன் ஸ்ரீராமன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இப்ப அரசியல் தலையீடெல்லாம் எதுவும் கிடையாது, அரசியல் கணக்கு எதுவும் கிடையாது, இயல்பாக ஒரு பிரபலத்துக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தான் நாங்களும் கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமாக இதில் அரசியல் கணக்கு இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது எந்த அளவுக்கு அந்த அரசியல் கணக்கு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விவாதம் நடத்தலாமே தவிர, நிச்சயம் அதாவது முதல்ல ஒரு விஷயம், அரசாங்கமே ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்கும்போது அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசாங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இது சில கேசஸ்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கெல்லாம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி வேண்டும் என்று கேட்டால் அதை காசு கட்டி அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. திரு அம்பானி அவர்கள், அதானி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ரிஸ்க் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி அவங்க எவ்வளவு ஸ்டாஃப் வேணுமோ கேட்டு பெற்றுக்கலாம். ஆனால் திரு விஜய்க்கு வழங்கப்பட்டது அந்த மாதிரியான இது இல்லை. தன்னிச்சையாக உள்துறை அமைச்சகம் சொல்கிறது, based on inputs we have received, we are providing the security. ஸோ இது சுமார் ஒரு 12-15 லட்சம் ரூபாய் மாதம் அவர்களுக்கு செலவாக போகிறது. ஸோ எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்ல, எனக்கு அந்த சீமான் எக்ஸாம்பிள் இஸ் வெரி வேலிட். ஏன்னா சீமான் அவர் தினமும் அவரை மிரட்டுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்றோம் பாரு, என்ன பண்றோம் பாரு, நீங்க திராவிடத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எல்லாம். வேற அவருக்கு கொடுக்கல. அது ரெண்டாவது விஷயம். இந்த த்ரெட் பர்செப்ஷன் என்ன என்று இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை மத்திய அரசு. மூணாவது, திரு விஜய் அவர்களே கேட்டாரா? இந்த நோட்டை, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி நோட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. இன் ரெஸ்பான்ஸ் டு ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் விஜய்னு சொல்லல. ஸோ அவங்க மொட்டையா நாங்க பீரியாடிக்கா பண்ணுவோம் நிறைய பேருக்கு த்ரெட் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி, இதன் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ அது விஜய் அவர்கள் கிளாரிஃபை செய்யற வரைக்கும் நம்மளுடைய புரிதல் அவர் கேட்காம வழங்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, திரு விஜய் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, எனக்கு தேவையில்லை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அது ஒரு மத்திய அரசு தனக்கு செய்யும் ஒரு ஃபேவர் தான். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஃபேவர் தான். ஏன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் மத்திய அரசு மாதம், அப்கோர்ஸ் விஜய்க்கு 15 லட்சம்ங்கிறது பணம் கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் அரசை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து கிட்டத்தட்ட 12-14 செக்யூரிட்டி மக்களை ஃபுல் டைம் திரு விஜயுடன் நியமிக்க போகிறார்கள். அதன் காரணமாக நிச்சயமா இது ஒரு ஃபேவர். அது என்ன மாதிரி ஃபேவருங்கிறது நீங்க பெரிய ஃபேவரா, இதனால உடனே விஜய் பாஜகவோட கூட்டணி வைப்பாரானா இல்ல, நான் அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லல. பட் அரசு விருப்பப்படவில்லை என்றால் இந்த செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, இது விஜயோடைய அமைதிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் அவர் எந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பல விஷயங்கள்ல அமைதி தானே காக்குறாரு. சோ இதுல மட்டும் அமைதி காத்தாருன்னு இல்லையே. சோ இது வரைக்கும் இல்ல, இது நிறைய பெர்செப்ஷன்ஸ்க்கு வழிவகுக்குது இல்லையா? பாஜகவோட கூட்டணியா, இல்ல பாஜக அவங்களுடைய வடைக்குள்ள கொண்டு வராங்களா போன்ற பல்வேறு பெர்செப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல அவர் எந்த ஒரு விஷயமுமே சொல்லாம அமைதி காக்குறாரு. அது அக்செப்ட், இப்ப நீங்க சொன்ன பெர்செப்ஷன் மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்ல ரிஜெக்ட் பண்றாரான்றதையும் அவர் சொல்லலையே. சோ அடுத்த சில நாட்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை வரலாம். எனக்கு 2 பாயிண்ட் தான். இதை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையா, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இவர் கேட்டாரா கேட்கலையா, இது வரைக்கும் கேட்கலங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஏத்துக்கொண்டார் என்றால் நிச்சயமாக இது ஒரு ஃபேவர் ஏத்துக்கொண்டா போல் தான். மூணாவது விஷயம், இதனால் எந்த அளவுக்கு லீவரேஜ், அழுத்தம் பாஜகவிடம் கிடைக்கும் என்றால் பெருமளவில் கிடைக்காது. இது ஒரு நல்லிணக்க ஒரு கெஸ்டர், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவருக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நடிகர் சுத்து வட்டாரத்தில் இருப்பவர்கள் அவருடைய சொந்த பாதுகாவலர்கள், பவுன்சர்ஸ் வருவாங்க. நம்மளே பார்த்திருக்கோம். திரு விஜயோட மீட்டிங் போகும்போது கூட பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று எப்ப மாறுறாருன்னா, ஒரு 2 கமாண்டோ கன்னை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அரசியல் கட்சி தலைவர், யூ ஹேவ் அரைவ்ட் as a political leader. புரியுதுங்களா? சோ அந்த இமேஜ் இப்ப விஜய்க்கு வந்துடும். கூடவே 2 கமாண்டோஸ், 6 கார்ட்ஸ், 4 கார்ட்ஸோட எங்க வேணாலும் போறாருன்னா யூனிஃபார்ம்ல,
நிச்சயமா வந்து ஓஹோ இவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் அத விஜய் விரும்புவாரா? அத விஜய் அததான் விரும்புறாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் மௌனம் தானே காத்துட்டு இருக்காரு இது வரைக்கும். சரி, இந்த அறிவிப்பு வந்தாச்சு, 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. அவர் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் த்ரெட்டு கிடையாது, எனக்கு இது மத்திய அரசுக்கு நன்றி, இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி, ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும். இல்ல ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, அவருடைய அடுத்த கட்ட நகர்வை வச்சுதான் நம்ம குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.